நம்ம வாழ்க்கையில் வளர வளர நிறைய அனுபவங்களை சேர்த்துக்கும் பொழுது நம்ம உணரக்கூடிய 10 விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். 10 things that you will realize as you mature. நம்பர் 1, எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதோடு சேர்த்து எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கலனாலும் பரவாயில்ல தான்ப்பா அப்படின்ற ஒரு புரிதல். லைஃப்பில் ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்க எதிர்பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்மளை மாற்றிக்கிட்டு நிறைய முயற்சி பண்ணுவோம். பட் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அப்படிலாம் இல்லை, நமக்கு உண்மையாக இருந்தால் போகிறோம். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் நம்மளுக்கு வந்துடும். எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கலனாலும் அதனால என்னோட மதிப்பு எந்த விதத்துலேயும் குறைஞ்சிடாது அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துடும். நம்பர் 2, நான் நினச்ச ஒரு விஷயத்த அவங்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு நிரூபிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வேகத்தையும் அந்த ஒரு எண்ணத்தையுமே போக போக குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனை விட மன நிம்மதி ரொம்ப முக்கியம். பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ப்ரூவிங் யுவர் பாயிண்ட். ஸோ ஆர்கியூமெண்ட்னாலே அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரலாம். மென்டல் ஹெல்த்துன்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது லைஃப்பில் மெச்சூர் ஆக ஆக நீங்கள் ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். அதோடு சேர்த்து மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ஒதுக்குனீங்க ஆர் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அந்த ஸ்ட்ரெஸ் ஆஸ்பெக்ட் எல்லாமே கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அது எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் அது அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நம்மளுக்கு வரும். ஸோ மென்டல் ஹெல்த்தை ஒரு ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கோங்க. நேரம், டைம் மிகப்பெரிய சொத்து அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு வந்துடும். அண்ட் மெச்சூர் ஆக ஆக நம்மளுக்கு நேரம் எவ்வளோ முக்கியம் அண்ட் நம்ம எங்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம், எப்படிலாம் நம்ம இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்மளுக்கு வந்துடும். சந்தோஷன்றது யாரையும் டிபெண்ட் பண்ணி கிடையாது. அது எனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். நான் நினச்சேன்னா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற புரிதல் நம்மளுக்கு மெச்சூர் ஆக ஆக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு வந்துடும். ஒரு சில தருணங்களில் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஈவெண்ட்ஸும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம உருவாக்குறதுக்காக நம்ம ரொம்ப முயற்சி பண்ணுவோம். இதெல்லாம் செஞ்சால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும், இங்கே போனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் நான் இன்வால்வ்டாக இருந்தால் நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சி நம்ம நிறைய காரியங்களில் ஈடுபடுவோம். ஆனால் வளர வளர நம்மளுக்கு அந்த ஒரு புரிதல் வந்துடும் தட் யாரையும் டிபெண்ட் பண்ணியோ எந்த சூழ்நிலையும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. அந்த சந்தோஷன்றது இட்ஸ் அன் இன்சைட் ஜாப், எனக்குள்ளே தான் இருக்குது, நான் உருவாக்கிக்க முடியும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஏஜ் ஆக ஆக நம்ம ரியலைஸ் பண்ணுற ஒன் ஆஃப் த விஷயம் சுயமரியாதைக்கு பெரிய ஒரு ரோல் இருக்குது அப்படின்றது. மற்றவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற மரியாதையை முதல்ல நான் எனக்கு கொடுத்துக்கணும் அப்படின்ற புரிதல் நம்ம ஏஜ் ஆக ஆக நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அண்ட் மெச்சூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே வயதை சார்ந்த ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அபவுட் ஏஜ். ஸோ யங்காக இருக்கிறவங்க கூட ரொம்ப மெச்சூராக நடந்துப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னோட பர்சனலான ஹம்பிளான ஒப்பீனியன். மெச்சூரிட்டின்றது ஒவ்வொருத்தங்க ஃபேஸ் பண்ணுற லைஃப் சிச்சுவேஷன்ஸ், அனுபவங்கள், அவங்க எப்படி அந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஏஜ்ன்ற ஃபேக்டரை தாண்டி அது மனசு சார்ந்த ஒரு விஷயம் அண்ட் அது லைஃபோட அண்டர்ஸ்டாண்டிங் சார்ந்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ நம்மளுக்குமே ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம் மெச்சூரிட்டி இஸ் நாட் அபவுட் ஏஜ், இட்ஸ் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட் ஒன், வெற்றி ஒரு விஷயத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அது ஓவர் நைட்டில் நடக்கிற காரியம் கிடையாது. ரொம்ப முயற்சி பண்ணணும், ஹார்ட் ஒர்க் சொல்லுவாங்க, தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்க, டெடிகேஷன், டிசிப்ளின் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மெச்சூர் ஆக ஆக நம்ம ரியலைஸ் பண்ணுற ஒரு விஷயம், வெற்றிக்கு பின்னாடி 3 பெரிய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது பொறுமை, வலி அண்ட் நிறைய தியாகங்கள். பேஷன்ஸ், பெயின் அண்ட் சாக்ரிஃபைஸ், இந்த 3தோட ரோல் நீங்கள் வளர வளர மெச்சூர் ஆகும் பொழுது சக்ஸஸ்க்கு இந்த 3 விஷயங்களோட ரோல் மிகப்பெரியது அப்படின்ற ரியலைசேஷன் வந்துடும். நம்ம மெச்சூர் ஆக ஆக நம்ம ரியலைஸ் பண்ணுற இன்னொரு விஷயம் குவாலிட்டி இஸ் மோர் தென் குவான்டிட்டின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். இப்போது எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் நிறைய தேடி போனீங்களோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமாக இருக்கட்டும், இல்லை எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்காங்க, எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, ஸோ அதை நிறைய நான் அனுபவிச்சா தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நினச்சது எல்லாமே நம்ம மெச்சூர் ஆக ஆக ஒரு ஃப்ரெண்டோட, உண்மையான ஒரு ஃப்ரெண்டோட ஒரு 15 நிமிஷம் நம்மளுக்கு பேச நேரம் கிடைச்சா கூட அதுவே உங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் கொடுக்கும் அண்ட் ரொம்பவே நீங்கள் மதிக்க ஆரம்பிப்பீங்க அந்த ஒரு இன்ஸ்டன்ஸை கூட. ஸோ குவாலிட்டியை ரொம்ப மதிப்பீங்க மோர் தென் குவான்டிட்டி.
உங்கள் கூட இருந்த எல்லாரும் எப்போவுமே உங்கள் கூடயே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு புரிதல் நம்மளுக்கு வரும். ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கூட ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை தான். பட் நாட் ஆல் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படியே தொடர்ந்து அது பயணிக்கும் சொல்ல முடியாது. இது அவங்களுக்கு நம்மளை பிடிக்காமலோ இல்லை நம்மளுக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அதனால நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்றது கிடையாது. லைஃப் ப்ராக்ரஸ் ஆக ஆக இவால்வ் ஆவாங்க, எல்லாருமே இவால்வ் ஆகும், நம்மளுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், அவங்களுக்கும் நிறைய சிச்சுவேஷன்ஸ் மாற ஆரம்பிக்கும். ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் அங்கே இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், முன்னாடி இருந்த மாதிரி இப்போவும் அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற அந்த ப்ரெஷர் வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏஜ் ஆக ஆக அந்த ரியலைசேஷனும் நம்மளுக்கு வரும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஆர் பெரியவங்க இவங்க எல்லாம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்ற புரிதல் நம்ம நிறைய அனுபவங்கள் சேகரிக்கும் பொழுதோ, நம்ம மெச்சூர் ஆகும் பொழுதோ, லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுதோ, அவங்க சொன்னது எல்லாமே கரெக்டு தான், அப்போவே கவனிச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் நம்மளுக்கு வரும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த 10 பாயிண்டர்ஸ் உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்களேன். எந்தெந்த விஷயங்களெல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டியை வந்து காட்டும். இப்போது எனக்கு இந்த நேரம் தோன்ற விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்களும் கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள், அதை ரீட் பண்ணலாம். மறுபடியும் வேறு ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.